கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க தாங்க முதல்ல உறுதியாக இருக்கணும், மன உறுதியோட இருக்கணும். ஏன்னா வெளிநாடு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூரணமாக கிடைக்குங்க. மேலும் உங்களது குழந்தைகள் குறித்த கல்யாண கனவுகளை நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம், அதாவது டிசம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலான தமிழ்ல கார்த்திகை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 21ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்களை காணும் பொழுது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, அதாவது சனிக்கிழமை கார்த்திகை 16ஆம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறாருங்க. அடுத்த மாற்றமாக டிசம்பர் 4ஆம் தேதி 2023ஆம் வருடம் திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக டிசம்பர் 6ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதை எளிதாக முடித்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த பண வரவுகள் கைக்கு கிடைக்கும். அதனால உற்சாகம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் டைமிங்ல எல்லா வேலையும் முடிப்பீங்க. எந்த நேரத்தில் எந்த வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை அந்தந்த டைமிங்ல முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது. நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் சிறப்பாக ஈடேறி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. சில அன்பர்களுக்கு வீடு மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் குறித்த உறுதியான தகவல் வந்து சேரும். பொது வாழ்க்கையில ரொம்ப கவனமாக உங்க வேலைகளை நீங்கள் கவனிச்சீங்க அப்படின்னா மிகச்சிறந்த உதாரணமாக இந்த வாரம் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ரொம்ப வருஷமாக தொடர்கதையாக கடன் சுமை தொடர்ந்து கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இப்பொழுது குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. எந்த காரியமாக இருந்தாலும் அதை உங்களால் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நினைத்தபடி உங்க காரியங்களை எண்ணி விதத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் இருக்குங்க. வயதில் மூத்த உறுப்பினர்கள் இந்த வாரம் உடல்நிலையில கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. இல்லைன்னா மூட்டு வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் தொந்தரவுகள் தரக்கூடிய விஷயங்களை இந்த வாரம் நீங்க செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. ஏன்னா இந்த வாரம் வந்து பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுடைய பலவீனத்தை நீங்க வந்து வெளிக்காட்டிக்க கூடாது. உங்களுடைய திட்டங்கள்ல வந்து உங்க பலவீனத்தை வந்து நீங்க மற்றவங்களுக்கு உங்க திட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிய வைக்க கூடாதுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபராக மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி எதிரிகள் உங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க பிளானை நீங்க வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் சீக்கிரசி மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியங்க. சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பிசினஸ் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்க தொழில் மூலமாக அதிகமான வேலைகள் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக வேலையை செய்து முடிப்பீங்க. ஏன்னா உங்களது உழைப்புக்கேற்ப ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக அமையும். வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை வியாபாரத்தில் நீங்க கலக்கக்கூடாதுங்க. கலைஞர்கள் சின்ன ஒப்பந்தங்கள் இந்த வாரம் நீங்கள் கையெழுத்திடும் போது கரெக்டாக படித்து பார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத படித்து பார்த்து தான் நீங்க கையெழுத்து போடணும். ஸோ ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. பங்கு சந்தை மூலமாக, அதாவது ஷேர் மார்க்கெட் மூலமாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பழைய முதலீடுகள் மூலமாக இப்பொழுது உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் தொழிலில் புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்தடுத்து அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். எனவே வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதிய வியாபாரம் தொடங்கிய அன்பர்களுக்கு சில இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள்ல எளிதாக உங்களுக்கு நல்ல நினைத்தபடியான நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த வாரம் அமையும்.
கலைஞர்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் மூலமாக அதிகமான பணம் மற்றும் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழிலில் புதிய புதிய மாற்றங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். எனவே மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். விவசாயம் மற்றும் வேளாண்மை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இருக்குங்க. உங்கள் தொழில் மிகச்சிறப்பாக செழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது புதிய திட்டங்கள்ல நீங்க கூடுதலாக முதலீடுகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். அது நீங்கள் செய்வதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். எனவே முதலீடுகள் செய்யலாம். தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்க அனுபவ அறிவை பயன்படுத்தி நீங்கள் முதலீடுகளை செய்யுங்கள். நண்பர்களே, இதுவரைக்கும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்போ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. நம்மோடு சந்தாதாரராக மாறிவிட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் உங்கள் அலுவலக பணியில் சில பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் உடனடியாக முடிச்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க. அலுவலகம் சம்பந்தமாக சில பேர் வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று முக்கியமான முடிவுகள் எடுப்பது ரொம்ப அவசியம். தன்னிச்சையாக நீங்கள் முடிவெடுக்க கூடாதுங்க. பணி நிமித்தமான சிறுதூர பயணங்கள் போவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அதை மிஸ் பண்ணிவிட வேண்டாம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எனவே உத்தியோகத்தை இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆனால் சில வேலைகள் கட்டாயமாக செய்தியாக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்தில் உங்க காதலர் கூட நீங்க பேசாம ஏதாவது சண்டை போட்டு பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது உங்க காதலர் ஏதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருந்தாலும் சரி, புதிய காதல் உறவு மலரக்கூடிய வாய்ப்புகள் உங்க மனசுல திடீர்னு உதயமாகக்கூடிய சில தவறான எண்ணங்கள் கூட இந்த வாரம் உங்களுக்கு தோன்றலாம். ஏன்னா உங்க காதலரை நீங்க அதிகமாக நம்ப மாட்டீங்க. சில விஷயங்களை உங்க காதலரை நம்பாதனால புதிய காதல் உறவுல உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட சீக்ரெட்டை யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாதுங்க. உங்க அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்களை பயன்படுத்தி பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஸோ மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்க சொல்லாம சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது காதலருக்கான போதுமான வாய்ப்பை நீங்க கொடுக்கணுங்க. உங்க காதலுக்கான நேரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள நேரத்தை முயற்சி பண்ணணும். அப்படி நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்க காதலரை நீங்க சந்தித்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான திட்டமிடல் முழுமையான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது நீங்கள் உங்களது காதல் விவகாரம் குறித்து ஒன்றாக பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லதுங்க. சில மனமாற்றங்கள் உங்க காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய காதலர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அப்படி புதிய காதலை அரும்பும் போது நீங்கள் கண்டிப்பாக யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது நீங்க புரிஞ்சு செயல்பட வேண்டும். புதிய காதலரிடம் நீங்கள் இந்த வாரம் எந்த விதமான ரகசியங்களையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்க காதல் வாழ்க்கையில ரொமான்ஸ் உணர்வுகள் யார்கிட்ட காட்டணுங்கிறது உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்க. உங்க காதலர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் உங்களுக்கு தேவைப்படும். குடும்பத்துல நல்ல சம்பவங்கள், இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்க குழந்தைகளுடைய கல்யாண கனவுகள் எல்லாம் இப்பொழுது நீங்க நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. உங்களுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு உரிய பங்கு ஷேர் வந்து சேர வழி பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த அரசல் பரிசல்களான நிலைமை எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தாய் வழி உறவுகள் மூலமாக அதிகமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க. மணவிழா, மணி விழா போன்ற விழாக்கள் உங்க வீட்டில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பேர் கிரகப்பிரவேசம் அல்லது வீடு கிரகப்பிரவேசம் அல்லது கடை கிரகப்பிரவேசம் போன்றவற்றை கூட செய்யலாம். அந்த மாதிரி கடை திறப்பு விழாக்கள் கூட உங்க குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல குட் நியூஸ் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்களுக்கு இந்த வாரம் சில சுப செலவுகள் ஏற்படலாம். ஆனா வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது குடும்பத்துல சில பேர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது உங்க குடும்பத்துல உருவாகுங்க. ஸோ குடும்பம் வெவ்வேறு இடத்துல பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா சில பேர் டிரான்ஸ்ஃபர் யாருக்கு கிடைக்குதோ அவங்க கூடவே சேர்ந்து ஒன்றாக தங்கி இருக்கணும்னு கூட முடிவு பண்ணலாம். ஸோ இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள் உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. நீங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணுங்க. பிஸியான வாழ்க்கையில நீங்க உங்க குடும்பத்துக்காக திட்டமிட்டு நேரத்தை ஒதுக்கி நீங்க ஒன்றாக நேரத்தை செலவிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க முடிவு எடுக்க வேண்டியது குடும்ப வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. மாணவர்களுக்கு கல்வியில இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்விக்காக நீங்க நிறைய முயற்சிகள் செய்யலாங்க. அதிலும் நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான கல்வி முயற்சிகள் கூட இப்பொழுது நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க. அந்த அளவுக்கு கடல் தாண்டி சென்று வெளிநாட்டுக்கு மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அது கைகூடும். எனவே மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. கல்வியில ஒரு நல்ல ஒரு விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பல மாணவர்கள் மனதில் வெளியூர் தான் போய் படிக்கணுங்கிற ஆசை எப்போதுமே இருக்குங்க.
உங்களுடைய விருப்பத்தை வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வெளிநாடு போக போகிறோம், இந்த படிப்பு படிக்க போகிறோம், இங்கே நம்ம வந்து தங்க போகிறோம், இந்த சோர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல உங்கள் முடிவிலிருந்து உறுதியாக இருக்கணுங்க. வெளிநாடு போகணுங்கிற மாதிரி எல்லாருமே படிக்கிறாங்க, நாமளும் போகணுங்கிற மாதிரி நீங்கள் மொட்டையாக ஆசைப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் மன உறுதியை ஏற்படுத்தி கொண்டு தான் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ எல்லா திசையிலும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான வெளியூர் கல்விக்கான வாய்ப்புகள் இப்பொழுது சாத்தியமாக இருக்குங்க. ஸோ எல்லா வழியிலும் நீங்கள் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காகிட்டு தான் உங்கள் குடும்பத்தில் பேசணும். ஸோ மாணவர்கள் அதில் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆதிபராசக்தியை வழிபட உங்களது போட்டிகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. புதன்கிழமை அன்னைக்கு நீங்க புதன் பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள். மேலும் சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை நீங்க அவ்வப்போது செய்வதுடன் சனி பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நமது சேனல் இது வரைக்கும் நீங்க சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களும் எங்களுக்கு வரவேற்கப்படுகிறதுங்க. நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.